Hi guys, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம My ID is Gangnam Beauty part 3 தான் பார்க்க போறோம். ஸோ பார்ட் 1 and 2 பார்க்காதவங்க கண்டிப்பா போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்படி இல்லைன்னா நான் இந்த சீரீஸோட பிளேலிஸ்ட் தரேன் டாப்ல செக் பண்ணி பாருங்க. ஸோ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ போன பார்ட்லயே அந்த சீனியர் நீ ஒரு பிளாஸ்டிக் மான்ஸ்டர் டி அப்படின்னு சொல்லியிருப்பாரு. ஸோ அதை நினைச்சு ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. அப்ப பார்த்தா கரெக்டா அந்த ப்ரொஃபசர் வராரு. ஏய் கங்மீர தானே நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்படியே ஹீரோயின் பாக்குறாங்க. என்ன தெரில அப்படின்ன உடனே ஓ நீங்க நான் ப்ரொஃபசர் சாரி அப்படின்னு சொல்றாங்க. இல்ல ஒன்றும் இல்லை என்ன இங்க இருக்க அப்படின்னு கேட்கும்போது இல்ல ஒரு மாதிரி தலை சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. சரி தண்ணி குடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு தண்ணியை ஓப்பன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அப்போ அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வருது அந்த சீனியர் கூட தண்ணி தான் கொடுத்துருப்பான் அண்ட் பிளஸ் அவங்க கிட்ட தப்பா நடந்துக்கு வர ட்ரை பண்ணியிருப்பான். அப்போ ஸோ அதை ஞாபகம் டக்குன்னு தண்ணியை தள்ளி விட்டுறாங்களா. பார்த்தா ஹீரோ பின்னாடி தான் வந்திருப்பாரு போல. ஏ கம்பீரே வா நம்ம போலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கையை பிடிக்க ஹீரோ கேட்கிறாரு யாருன்னு சொல்லு உன் பேர் என்ன நீ பாட்டுனா அவளை கூட்டு போற அப்படின்னு கேட்கும்போது உங்களுக்கு என்ன பிரச்சனை ஒரு குடிச்ச பொண்ணுகிட்ட இப்படிதான் பேசிட்டு இருப்பீங்களா நடுவுல அப்படின்ற மாதிரி கேக்குறாரு ஹீரோ. இல்ல நீ அவளை கூட்டு போற உன் பேராவது தெரிஞ்சுக்கணும்ல ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அப்படின்னு கேக்குறாரு. ஸோ ஹீரோயின் அதை பார்த்துட்டு இருக்காங்களா. டக்குன்னு ஹீரோ கையை தட்டி விட்டுட்டு பாரு என்னை தொடுற வாழெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிடுறாங்க அங்கிருந்து. இங்க பார்த்தா ஜோயாவை விடுறதுக்காக 4 பசங்க வரானுங்க. ஓகே ஜோயா பாத்து போ அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவு சரி நீங்களும் பாத்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ வீட்டுக்குள்ள போறா. 4 பேரும் அண்ணாந்து பாத்துட்டு இருக்கானுங்க வாயை பொழந்து. வர்ற மச்சான் எவ்வளவு பெரிய பிளாட்ஸ்ல அம்மா வாழ்க்கடா ராஜ வாழ்க்கை வாழ்றாடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்க அவனுங்க. கட் பண்ணா ஹீரோவோட அம்மாவை காட்டுறாங்க. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கொரியா வராங்க போல் இருக்கு. ஸோ ஹீரோவோட அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் குழந்தைங்களை பாக்கிறதுக்காக வரேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே அவங்க அப்பா உனக்கு யார் பெர்மிஷன் கொடுத்தா அவங்களெல்லாம் நீ பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாரு. இப்போ பாருங்க நீங்க பெர்மிஷன் கொடுக்கணும் அவசியம் கிடையாது, நான் எப்படியாவது அவங்க 2 பேரையும் பார்ப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அவங்க அம்மா. சோயாவை லவ் பண்றவன் வாழ்க்கையே முடிஞ்ச மாதிரி அவன் ஃப்ரெண்டு வந்த உடனே மச்சான் நான் வேணா செத்துருவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க டேய் நான் தான் சொன்னேன்லடா நேத்து அவ இல்லைன்னா நிறைய பேர் இருக்காங்கடா த்ரிஷா இல்லைன்னா நயன்தாராடா அப்படின்னு சொல்றான். பார்த்தா சோயா அங்க வரா ஏ என்ன பண்றீங்க எங்க கிளாஸ்க்கு வரல அப்படின்னு கேட்கும் போது இவனுங்க 2 பேரும் வாயை பொழந்து பார்த்துன்னு இருக்கானுங்க. ஏய் பாரு நீ உட்காரும் போது கால் எவ்வளவு பெருசா இருக்கு உனக்கு, சரி ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறா. இவனுக்கா வாயில இருக்க மொத்த பல்லும் வெள்ள தெரியுது. மச்சான் என்னடா அவ கேஷுவலா பேசிட்டு போறா, நேத்து நைட்டு நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டா போலடா மச்சான் அப்படின்னு சொல்லும் போது இன்னுமோ வாயை பொழந்துக்கிட்டு ஆமாண்டா மச்சான் பாரு அவ என் கால் கியூட்டா இருக்குன்னு சொல்லிட்டு போறாடா அப்படின்னு சொல்லிட்டு இவன் கனவுல மிதந்துட்டு இருக்கான் இங்க. சோ சோயா ஹீரோவை பார்த்துட்டு உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறா. ஸோ 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சோயா சொல்றா இந்த மாதிரி எனக்கு உண்மையாலே தெரியாது அவ ரொம்ப அழகா இருக்கால அதனால தான் நான் சொன்னேன் அந்த மாதிரி நீ டால் மாதிரி இருக்க அண்ட் பிளாஸ்டிக் சர்ஜரி எல்லாம் பண்ணிக்க மாட்டான்னு சொல்லிட்டு. ஆனா அவளே சொன்னா நான் பண்ணியிருக்கேன் சாரி உங்ககிட்ட சொல்லலன்னு சொல்லிட்டு. நான் அவகிட்ட சாரியும் கேட்டுருந்தேன் தெரியுமா அப்படின்ற மாதிரி சோயா சொல்ல. ஓ அப்படியா சரி உனக்கு அவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கிறது தெரியாது அப்படிதானே அப்படின்னு கேட்கும் போது ஆமா அப்படின்னு சொல்றா. அப்புறமா அதுக்கு நீ தேவையில்லாம இதெல்லாம் கேட்ட. இல்ல அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல அப்படின்னு இவ சொல்ல. சரி அதை விடு, அதுக்கப்புறம் எதுக்கு அந்த சீனியர் கிட்ட போய் உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன், எல்லாத்தையும் நான் அன்னைக்கு கேட்டுட்டேன் கேன்டீன்ல இருக்கும்போது அப்படின்னு சொல்லும் போது இவளால் எதுவுமே பேச முடியல. எல்லா சீனியர்ஸ்க்கும் என்ன பிடிக்கணும் அப்படின்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி ஏதோ சொல்றா. உடனே ஹீரோ நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போறாரா. அப்ப எதிர்க்க ஒரு பொண்ணு வரா. இன்னும் 2 பேரும் தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க, இன்னும் உன்கிட்ட சாரி சொன்னானா அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்க ஆமா அப்படின்னு சொல்லிடுறேன் அந்த சோயா. உடனே ஓ அப்படியா அவன் பார்த்தா கோல்ட் ஹார்ட்டட் மாதிரி இருக்கு, அவன் ஏன் பப்ளிக்கா உன்னை அசிங்கப்படுத்திட்டு பிரைவேட்டா உனக்கிட்ட சாரி கேட்கணும் அப்படின்னு சொல்லும் போது தெரியலையே எனக்கும் அப்படின்ற மாதிரி சோயா சொல்லி மழுப்புறா. ஓ ஏதோ ஓடுது அப்படின்ற மாதிரி இவ சொல்ல அதெல்லாம் ஒண்ணு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோயா சொல்றா. சோ ஹீரோயின் காலேஜுக்கு வராங்க. பார்த்தா எல்லாரும் பாரு இவ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லி காலேஜ் ஃபுல்லா தெரிஞ்சிடுது. ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, ஐயோ திரும்பியுமா ஸ்கூல்ல தான் நான் கஷ்டப்பட்டேன் இங்கேயுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு வராங்க. அப்புறம் கிளாஸ்ல உட்காந்து கிரிக்கிட்டு இருக்காங்க போட்டு செம காண்டுல. பக்கத்துல பார்த்தா ஹீரோ உட்கார்றாரு. இவன் வேற எதுக்கு உட்காடுறான் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. ஸோ ஹீரோ வெளியே போகும்போது ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. ஸோ 2 பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நீ ஏன் ரொம்ப ஓவர் ரியாக்ட் பண்ற என் விஷயத்தெல்லாம் தடையிடாமலே இரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்புறம் இன்னொரு விஷயம், சோயா அவளை எந்த தப்பும் கிடையாது, அவளுக்கு நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிருக்கேன்றது தெரியாது, அவ சாரியும் கேட்டா அப்படின்னு சொல்லும் போது
சரி ஓகே, ஏன் நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண முதல் அப்படின்ற மாதிரி ஹீரோ கேக்குறாரு ஹீரோயினை. உடனே ஹீரோயின் வந்து, நான் ஸ்கூல் டைம்ல எப்படி இருந்தேன்னு தெரியும்ல உனக்கு, அதனால்தான் நான் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணேன். எல்லாரும் பாரு அழகா இருக்காங்க, அட்லீஸ்ட் நான் கொஞ்சமாவது இருக்கணும்னு நினைச்சேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஓ அப்படியா, ஸோ அதுக்காக தான் நீ பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ண, மற்றவங்களுக்காக. ஆக்சுவலி சர்ஜரி வந்து உன் ஃபேஸ்க்கு தேவையில்ல, உன்னோட மைண்ட் செட்டுக்கு தான் தேவை அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்ல, ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. உனக்கு என்ன தெரியும் என்னை பத்தி, தேவையில்லாம என் விஷயத்துல குறுக்கிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுறாங்க கோவமா. ஸோ யோசிச்சு பாக்குறாங்க, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு அவனுக்கு என்ன தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சீனியர் வேற ஹீரோயின் மேல இருக்கிற காண்ட்ல எல்லாரையும் வந்து கிரவுண்டுக்கு வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் போட்டிருக்கான். ஸோ எல்லாரும் வந்து நிக்கிறாங்க. அங்க இருக்கிற சீனியர் பொண்ணுதான் கேக்குறா, எதுக்கு எல்லாரையும் வர சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதோ பாருங்க, எல்லாரும் 30 லேப்ஸ் ஓடணும் அப்படின்னு சொல்லும் போது, எதுக்காக ஓடணும் அப்படின்னு சொல்ல அந்த சீனியர் பொண்ணு கேக்குறா. அதெல்லாம் தெரியாது, எல்லாரும் ஓடுங்க அப்படின்னு சொல்லும் போது அங்கிருந்து ஒரு சீனியர் ஓடி வர்றாரு. என்னடா பண்ற, யாராவது வந்து வீடியோ எடுத்து போட்டா என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு இவன்ட்ட சொல்ல, சரி இங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்க்கு கூட்டு போயிடறான். எல்லாரையும் வந்து நிக்க வச்சு எல்லாரும் வந்து புஷ்அப்ஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்ல உடனே எல்லாரும் ஒரு மாதிரி பாக்குறாங்க, என்ன இந்த இடம் பத்தலையா அப்படின்னு கேட்கும் போது எல்லாரும் பேந்த முழிக்கிறாங்களா. உடனே வந்து நான் பொண்ணுங்களெல்லாம் வந்து பனிஷ்மெண்ட் பண்ண சொல்றது கிடையாது, எல்லா பொண்ணுங்களும் வெளில போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும் போது எல்லாரும் போறாங்களா. டக்குன்னு கங்மீரை நீ மட்டும் நில்லு அப்படின்னு அந்த சீனியர் சொல்ல, உடனே சோயா வந்து, அப்ப கங்மீரை இருக்கானா நானும் இருப்பேன் அப்படின்னு சொன்ன உடனே, சோயா நீ எதுக்குமா, நீ கிளம்பு அப்படின்ற மாதிரி அந்த சீனியர் சொல்ல, இல்ல நானும் இருப்பேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினுக்கு செம காண்டாயிடுது. ஹீரோயினுக்கு நல்லாவே தெரியுது இவன் நம்ம மேல இருக்க காண்ட்ல தான் இவன் வர சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு. உடனே ஹீரோயின் வந்து, நான் என்ன தப்பு பண்ணேன், எதுக்கு இப்படி பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்த. உடனே இவன் செம காண்டாயிடுறான். ஏய் பசங்களும் கிளம்புங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினோட சட்டையை பிடிச்சிடறான் இந்த சீனியரு. அந்த சீனியர் வேற வந்து, என்னடி நீ வாய்ஸ் ரைஸ் பண்ணி பேசுற, பிளாஸ்டிக்கால செஞ்சவ தானடி நீ, இப்படிதான் பண்ணுவ அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேசிட்டு இருக்கான். உடனே சீனியர்ஸ் எல்லாம் போய், விடுங்க அதெல்லாம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் வெளில போங்க எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான். பக்கத்துல ஒரு சீனியர் வர அப்படியே அடிச்சிடுறான். ஸோ அவங்க எல்லாருமே போயிடுறாங்களா. ஹீரோயினை வந்து திரும்பியும் சட்டையை பிடிச்சி, என்னடி நினைச்சிட்டு இருக்க உன் மனசுக்குள்ள அப்படியே பிடிச்சி ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஸோ ஹீரோயின் கீழே விழுந்துடுறாங்க. ஆமா அவன் கூட ஒருத்த சுத்திட்டு இருந்தானே அவன் எங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது பின்னாடியே முதுகுல வந்து வைக்கிறாரு ஒன்னு ஹீரோ. அவள்தான் அவன் சுருண்டு கீழே விழுந்துடுறான். உடனே அவனை தரன்னு ஈத்துட்டு போய் பாத்ரூம்குள்ள முக்குன்னு முக்குறான். செம்மடி அடிக்கிறான் ஹீரோ அந்த சீனியரை போட்டு. உடனே வெளில வந்துட்டு எல்லாரையும் பார்த்துட்டு கிளம்பிடுறான். ஸோ ஹீரோயினை வந்து அப்படியே தூக்கி விடுறாங்க சீனியர்ஸ் எல்லாருமே வந்து. உள்ள போய் பார்த்தா அவன் வந்து எங்கே செல்லும் இந்த பாதை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கான் பாத்ரூம்குள்ள அந்த சீனியரு. ஸோ அந்த ப்ரொஃபஸர் வந்து சீனியர் பொண்ணு யுனாவை கூப்பிட்டு, ஆமா நீ தானே ரெப்ரசன்டேட்டிவ், ஏதோ பிரச்சனை நடக்குதாமே உங்க ஃப்ரெஷர் சைட்ல இருந்து, என்னது அப்படின்ற மாதிரி கேட்க இவங்களும் முழிக்கிறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் வந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்பா எங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்க, அவரா வெளில போயிருக்காரு, நீ உள்ளவா அப்படின்னு சொல்றாங்க. அம்மா கேக்குறாங்க, என்ன ஜாலியா இருக்கியா, காலேஜ் லைஃப்லாம் எப்படி போகுது, ஹாப்பியா இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நல்லா தான் இருக்கேன் அப்படின்ட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. சரி ஓகே, நீ எப்போவுமே வந்து சியர்ஃபுல்லாக இருக்கணும், சின்ன வயசுலலாம் நீ டான்ஸ் ஆடுவியா, எல்லாரும் சொல்லுவாங்க இந்த மாதிரி உங்கள் பொண்ணு வந்து ஒரு பெரிய செலிப்ரிட்டியாக தான் ஆகப்போறா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே ஹீரோயின் இதெல்லாம் பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அவங்க அம்மாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. அம்மா நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தெரியுமா அப்படின்னு சொன்ன உடனே, அம்மா நானும் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணேன் தான், இப்போ பாரு லைஃப்பில் நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வரும், அது எல்லாத்தையும் நம்ம கடந்து தான் வரணும் சரியா அப்படின்ற மாதிரி அட்வைஸ் கொடுக்குறாங்க. அண்ட் அவங்க அப்பா வந்து குடிச்சிட்டு காரில் உட்காந்துட்டு இருக்காரு. ஸோ அவங்க அம்மா வாய்ஸ் மெயில் அனுப்பியிருப்பாங்க பொழுதுக்கு. அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது இந்த மாதிரி ஹீரோயின் வந்தது ப்ளஸ் பேசினது அப்பா எங்க அப்படின்னு கேட்டதெல்லாம் ரெக்கார்ட் ஆயிருக்கு. இதெல்லாம் ஒரு மாதிரி எமோஷ்னலாக கேட்டுட்டு இருக்காரு அவங்க அப்பா. கட் பண்ணா ஹீரோவை பற்றி தான் எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. பாத்தியா மச்சான் எப்படி அச்சான் தெரியுமா அந்த ஃப்ரெஷர் அந்த சீனியரை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. அப்புறம் ஹீரோயினும் வந்து காலேஜுக்கு வராங்களா. அண்ட் யுனாவும் இன்னொரு சீனியரும் வந்து எப்படி இருக்க, ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறாங்க. நாங்களே ரொம்ப பயந்துட்டோம் தெரியுமா, நீ எப்படி இருக்க என்ன இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு இவங்க 2 பேரும் கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோயின் சொல்றாங்க, இல்ல இதெல்லாம் ஏன் தப்பு தான், நான் தான் கரெக்டா இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது, இல்ல அதெல்லாம் கிடையாது, நான் ஒரு ரெப்ரசன்டேட்டிவா இது எல்லாத்தையும் டேக் கேர் பண்ணியிருக்கணும், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த யுனா வந்து சாரி கேட்குறா ஹீரோயின் கிட்ட.
ஹீரோயின் உடனே யோசிச்சு பாக்குறாங்க. ஏன்னா ஃபர்ஸ்ட் வரும்போது யுனாவை தான் பார்த்திருப்பா அண்ட் ஃபேஸ்க்கெல்லாம் வந்து மார்க் போட்டிருப்பா. ஃபேஸை வச்சுதான் இவ வந்து முதல் வந்து ஒருத்தவங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்பா. இதை வந்து நினைச்சு பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்றாங்க ஹீரோயின். உடனே வந்து மன்னிச்சிடுங்க, நான் தான் எல்லா தப்பும் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இவங்க 2 பேரும் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, உனக்கு எந்த பிரச்சனையா இருந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இவங்க 2 பேருமே. இங்க ஹீரோயின் வந்து சோயா கிட்ட பேசிட்டு இருக்கா. ரொம்ப தேங்க்ஸ், நீ வந்து நானும் வந்து நிக்கிறேன் அப்படின்னு சொன்னல அந்த சீனியர் கிட்ட அப்படின்னு சொல்லும் போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீ என் ஃப்ரெண்டு தானே, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன் அப்படின்னு சோயா சொல்றா. ஆக்சுவலி வந்து அந்த சீனியர் என்கிட்டயும் நான் லவ் பண்றேன் உன்ன அப்படின்னு சொன்னா, நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், அதனாலதான் இவன் ஏதோ பண்ணியிருக்கான் போல் இருக்கு, அந்த கோபத்தை தான் உண்மையில காட்டிட்டான் போல, என்னை மன்னிச்சிரு அப்படின்னு இந்த சோயா சொல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, அந்த நாயை நீ ரிஜெக்ட் பண்ணதே ரொம்ப நல்லதுதான் அப்படின்னு சொல்றாங்க ஹீரோயின். ஆமா, நீ வந்து தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா வந்து ஹீரோக்கு தான் சொல்லணும், ஏன்னா வந்து அவன் தான் உன்னை காப்பாத்தினான் தெரியுமா. எனக்கு என்னமோ வந்து டவுட்டாவே இருக்கு, நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களா அப்படின்னு சொல்லி சோயா கேக்குறா. ஐயோ அப்பெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்ல, இல்ல பாரு, அவன் வந்து நான் உன்னை பத்தி பேசும்போது கூட ப்ரொடெக்ட் பண்ற மாதிரி பேசினான், அப்புறம் இங்கேயும் வந்து அந்த சீனியரை அடைச்சு ப்ரொடெக்ட் பண்ணா, எனக்கு என்னமோ நீங்க 2 பேரும் டேட் பண்றீங்களோ அப்படின்னு தோணுது. அதுக்கப்புறம் உன்னை தனியா வர கூப்பிட்டு பேசினால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நாங்க டேட்லாம் பண்ணல, ஆக்சுவலி நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல அப்படின்ற மாதிரி சொல்லி ஸ்டாப் பண்ணிடுறாங்க. என்னது ஒரே ஸ்கூல் பச்சிங்களா 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோயா கேட்குறா. ஐயோ வளரிட்டனே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கதறிட்டு இருக்காங்க உள்ளுக்குள்ள. ஆமா 2 பேரும் ஒரே ஸ்கூல் தான். ஓ என்ன ஸ்கூலு? இல்ல மிடில் ஸ்கூல் வரைக்கும் படிச்சோம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோயின் நினைச்சுக்கிறாங்க, ஐயோ இவன் கிட்ட வர காலில் விழுந்து நாங்க 2 பேரும் ஒரே ஸ்கூல்ல படிச்சோம் அப்படிங்கறத ஆக்டிவ் சொல்லிடாதப்பா அப்படின்னு வேற கேட்கணும். அதுக்கப்புறம் இல்லைன்னா நான் எப்படி இருந்தேன் அது எல்லாமே தெரிஞ்சிருமே இவங்க எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி ஹீரோயினே மனசுக்குள்ள நினைச்சுன்னு இருக்காங்க. அந்த ப்ரொஃபசர் கூப்பிட்டு அந்த சீனியரை, எதுக்கு நீ ஃப்ரெஷர்ஸ் எல்லாம் இந்த மாதிரி டார்ச்சர் பண்றியாமே, நிறைய விஷயம் கேள்விப்பட்டேன், தேவையில்லாம இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோயேன், அப்புறம் ரெஃபரல் லெட்டர் நீ எங்ககிட்ட இருந்து தான் வாங்கணும், இல்லை இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் அங்கேருந்து போயிடுறான் சாரி சொல்லிட்டு. பார்த்தா இங்கே ஹீரோவும் ஹீரோயினும் வந்து கிராஸ் பண்ணி போகிறாங்களா. டக்குன்னு ஹீரோ வந்து சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை சரி நம்ம 2 பேரும் ஒன்றா சாப்பிடலாவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து கூப்பிட்டு போறாரு ஹீரோயினை. ஸோ 2 பேருமே வந்து ஆர்டர் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் சோயா வந்து சொல்லிட்டு இருக்கா எல்லார்கிட்டயும், அந்த மாதிரி வந்து தெரியுமா இந்த மாதிரி ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல்ல தான் பச்சாங்களாம் அப்படின்னு சொல்லிட்டு. இவ போய் வத்த வைக்க எல்லாரும் வந்து, ஓ அப்படியா, எங்களுக்கு தெரியவே தெரியாது இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சோயாவை லவ் பண்றவனா வந்துடுறான். வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த பொண்ணு சொல்லுது, ஹீரோவும் ஹீரோயினும் ஒரே ஸ்கூல் தான் பச்சாங்களாம் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு காட்டு தீ மாதிரி பரவிட்டு இருக்குது. ஓ அப்படியா, அதான் நானும் யோசிச்சேன், இந்த மாதிரி 2 பேரும் கேன்டீன்ல வர ஒன்னா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட ஃப்ரெண்டு சொல்ல, இந்த சோயா மூஞ்சே மாறிடுது. அப்படியே ஹீரோவா ஹீரோயினா உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கப்புறம் சாரி, நான் அன்னைக்கு உன்னை திட்டிட்டு போயிட்டேன், ஆக்சுவலி நானே இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன், ஒரு லுக் வைஸ் ஒருத்தவங்களை பார்த்து நம்ம என்னைக்குமே ஜட்ஜ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே ஹீரோ வந்து நானும் கிட்ட சாரி கேட்கணும், அன்னைக்கு உன்னை வந்து மைண்ட் செட்டு அந்த மாதிரி கொஞ்சம் ஆஷா பேசிட்டேன் அப்படின்னு ஹீரோ சொல்றாரு. ஓ அப்படியா, சரி ஓகே, அதெல்லாம் பிரச்சனை இல்லை, ஆக்சுவலி நீ ஒரு கூல் காய் தான் தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது, ஓ அப்படியா, நான் கூல் காயா, யார் அப்படி சொன்னா? காலேஜில் ஆக்சுவலி இல்லை, ஸ்கூல்லையே நீ ரொம்ப கூல் தான், பாப்புலர் தான் தெரியும்ல அப்படின்னோடனே, ஓ ஆமாம் ஆமாம் நான் பாப்புலராக இருந்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயினுக்காக ஒரு மாதிரி ஆகுது. ஏன் நீ வந்து நான் உன்னை வெறுப்பேற்றுற மாதிரியே வந்து ஃபீல் பண்ணுற அப்படின்னு சொன்னோடனே, அப்பெல்லாம் வந்து இல்லையே, நான் ஒன்றும் அப்பெல்லாம் ஃபீல் பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க. அப்பெல்லாம் இல்லையே, நீ என்னை பார்க்கும் போதெல்லாம் ஏதோ வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் பார்க்குற அப்படின்னு சொல்லும் போது, அப்பெல்லாம் இல்லை, நான் எப்போ ஒன்று அப்பெல்லாம் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் மூஞ்சி ஃபுல்லாக பிளஷ் ஆகுது. ஸோ இந்த சீனியர் வந்து ஜாப் தேடிட்டு இருக்காங்க, பார்ட் டைம் ஜாபு. ஸோ பேர் ஹனா அப்படின்னு சொல்லுவோம். ஹனா வந்து இந்த மாதிரி ஹீரோவோட ஃப்ரெண்டு கிட்ட நான் பார்ட் டைம் ஜாப் தேடிட்டு இருக்கேன், எனக்கு இங்கே வேலை கொடுத்தீங்க அப்படின்னா வந்து நான் நல்லா ஒர்க் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றா. உடனே அந்த ஹீரோவோட ஃப்ரெண்டு சொல்றான், என்னது நீயா, சரி ஓகே தான், ஆனா உங்க டிபார்ட்மெண்ட்ல வேற யாராவது அழகா இருப்பாங்களா, அதான் அந்த ஒரு பொண்ணு இருப்பாளே சோயா, அவ வருவாளா அப்படின்ற மாதிரி கேக்குறாரு. இவ வந்து ஒரு மாதிரி பாக்குறா, என்னது அவளா அப்படின்னு சொல்லிட்டு. பார்த்தா சோயா வந்து வேற எங்கேயோ பார்ட் டைம் ஜாப் வந்து கேட்டுட்டு இருக்கா. அவனா வழின்னு வழிறான், நீங்க நாளைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க ஒன்னும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவளை சொன்ன உடனே இவ்வளோ ஓகே தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிடுறா.
ஸோ அந்த சோயா கூட சுத்தின்னு இருக்கிற பொண்ணு வந்து ஹீரோவை பார்த்து நில்லு, நீயும் ஹீரோயினா வந்து ஒரே ஸ்கூல் தானாமே அப்படின்னு கேட்கும்போது இவர் கேட்குறாரு யார் அதை சொன்னா அப்படின்ட்டு. இல்ல ஹீரோயின் தான் வந்து சோயா கிட்ட சொன்னா, சோயா வந்து என்கிட்ட சொன்னா அப்படின்னு சொன்ன உடனே வந்து முறைச்சு பார்த்துட்டு அப்படியே அங்கிருந்து போயிடுறான். சோயாவை லவ் பண்றவனும் அவன் ஃப்ரெண்டும் வந்து இந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு பொருள்லாம் வாங்கிட்டு இருக்கானுங்க. காசு ஏத்துன்னு போல மச்சான் 10 பைசா இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு பேக்கெட்டை தடவிட்டு இருக்க இந்த ப்ரொஃபசர் தான் வந்து பே பண்றாரு. உடனே அந்த ப்ரொஃபசருக்கு ரொம்ப நன்றி ப்ரொஃபசர் அப்படின்னு 2 பேரும் சொல்லிட்டு இருக்கானுங்க. ஸோ இந்த ப்ரொஃபசர் கிளாஸ் போல் இருக்கு, எல்லாரும் வந்து கேர்ஃபுல்லா இருங்க, இன்னைக்கு பண்ண போற எக்ஸ்பெரிமெண்ட் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் பண்ணணும். ஸோ அதனால வந்து உங்க பேர் ஹேண்ட்ஸால யாரும் வந்து ஃபிளாஸ்கையோ எதையும் தொடாதீங்க, கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ எல்லாரும் வந்து அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஸ்டார்ட் பண்றாங்க. ஹீரோயினும் வந்து அந்த ரீடிங்கை பார்த்துட்டு இருக்காங்களா, கேர்ஃபுல்லா தான் இருக்காங்க. பட் இருந்தாலுமே லைட்டா வந்து அந்த ஃபிளாஸ்க் வந்து கையில பட்டுருது. ஸோ அப்படியே வந்து சுட்டுருது அவங்களுக்கு. சுட்டுருச்சே அப்படின்னு சொல்லிட்டு கையை வந்து வச்சு பார்த்துட்டு இருக்கும்போது உடனே ஹீரோ கேட்குறாரு ஓகே தானே நீ, என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்லை ஒன்றும் இல்லை அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறாங்களா. எல்லாரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் ப்ரொஃபஸரும் வந்து என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது கையை காமி அப்படின்னு சொல்லிட்டு கையை பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோக்கா இது பார்க்கும்போது காண்டவர மாதிரி காட்டுறாங்க. உன் கையை வந்து கொஞ்சம் ஜில் வாட்டர்ல வந்து கழுவு சரியாயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாரு. இது எல்லாத்தையும் சோயா பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் வந்து ஹீரோயினை பார்த்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத. உடனே இந்த சோயா வந்து ஆல்ரெடி உன் கை வந்து அடிபட்டுருக்கு, குடு நான் ஃபிளாஸ்க் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கேட்குறாளா. ஹீரோயினா வந்து ஒன்றும் இல்லை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்றா. இல்லை நான் குடு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோயினா வந்து ஃபிளாஸ்கை கொடுக்குறாங்களா. இவளும் வாங்கும் போது டக்குன்னு கீழே விழுந்துடுது. உடனே இவ காலில் வந்து அடிபட்டுருது. சோயா வந்து அப்படியே உட்கார்ந்துடுறா, வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஹீரோயின் வந்து என்னாச்சு, சாரிப்பா அப்படின்னு சொன்னா உடனே எல்லாரும் பாக்குறாங்க என்னாச்சு அப்படிங்கிறது. உடனே ப்ரொஃபசர் வந்துடுறாரு. என்னது அந்த ஹைட்ரோஜன் பெராக்சைடா அப்படின்னு கேட்கும்போது ஆமா அப்படின்னு ஹீரோயின் ஒரு மாதிரி பதறிட்டே சொல்ல கேர்ஃபுல்லா தானே இருக்க சொன்னேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. தெரியாம பண்ணிட்டேன் சாரி அப்படின்னு சொன்ன உடனே சோயா எழுந்து போலாம் அப்படின்னது அங்க கண்ணாடி கிளாஸ் இருக்கு. ஹீரோயின் வந்து அவ காலை வச்சிருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு அவ கையெடுத்து தடுக்கலான்னு போறா. டக்குன்னு வந்து பார்த்து கண்மீறி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கத்துறாரு. பிளஸ் இந்த ப்ரொஃபசர் வந்து கையை பிடிச்சிடுறாரு. நான் தான் பார்த்து இருக்க சொன்னல அப்படின்னு சொல்லிட்டு இந்த ப்ரொஃபசர் சொல்ல அதை பார்த்துட்டு இருக்காரு. அந்த ப்ரொஃபசர் வந்து ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிறது. இந்த சோயாவும் பார்த்துட்டு இருக்காது எல்லாத்தையுமே. ஹீரோக்கா செம்ம காண்டாவுது இதை பார்க்கும்போது. ஸோ இதோட எபிசோட் 3 முடியுது. எபிசோட் 4 சீக்கிரமாவே அப்லோட் பண்றேன். எப்படி இருந்துச்சு அப்படின்றத கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. ஓகே காய்ஸ், பை.